இயேசு எந்த பிரபலமானவரும் அல்ல, எந்த அற்புதம் செய்தவர் அல்ல. ஒரு சாதாரண மனுஷனா அங்கே உட்கார்ந்துருக்கார். அவர் அம்மா சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, அந்த வாசலில் இருக்கிற தொட்டி அதில் தண்ணி ஊற்றுங்க. எங்கள் திராட்சை ரசம் பண்ண வேண்டிய இடம் எங்கெங்க பண்ணணும்? கிச்சனில். அவன் கிச்சனில் திராட்சை ரசம் இருந்து அங்கே எல்லா பாத்திரம் காலியாக தானே இருக்குது. திராட்சை ரசம் செலவழிஞ்சு போச்சு. அப்போ திராட்சை ரசம் பரிமாறின பாத்திரம்லாம் எப்படி இருக்குது? காலியாக இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஏப்பா காலியாக இருக்கிற பாத்திரத்தெல்லாம் என்ன செய்யுங்க, தண்ணி ஊற்றுங்கப்பான்னு சொல்லியிருக்கணும். கிச்சனை விட்டுட்டாரு. சமைக்க வேண்டிய கிச்சனை விட்டுட்டு வெளியே இருக்கு பாரு இந்த கல் தொட்டி, அதை போய் தண்ணி ஊற்றுன்றார். அறிவு கேட்காதா? நமக்கு புத்தி இல்லை. தமிழில் சொல்லுவாங்க, சொல்கிறவன் தான் சொன்னாயா, கேட்குறவனுக்கு புத்தி எங்கே போச்சு? நம்ம ஏன் அற்புதம் காண முடியலைன்னு சொன்னால் நமக்கு உடனே புத்தி வேலை செய்யுது. ஏங்க, கிச்சனில் பாத்திரம் காலியாக இருக்குது, திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு, எல்லாம் வெறுமையாக இருக்குது பாத்திரம். எங்கே நிறைக்கணும்? திராட்சை ரசம் எங்கே நிறைக்கணும்? உடனே நம்முடைய ஞானம் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் இவனுக்கு புத்தி இல்லாத பசங்க. நான் சொல்கிறேன், எப்போ ஆண்டவர்கிட்ட அற்புதம் காணும்னு சொன்னால், எப்போ புத்தியை அங்கே கொடுத்துட்றோமோ, உன் சுய புத்தியின் மேலே சாயாதன்னு சொல்லியிருக்கு பாருங்க. என்றைக்கு நம்முடைய சுய புத்தியை சாவடிக்கிறோமோ அன்றைக்கு தான் தேவன் அற்புதம் செய்வார். என்றைக்கு நம்ம மூளை வேலை செய்தோ அது வரைக்கும் நம்ம பைத்தியங்கள் தான். அவங்களுக்கு வேலை செய்யலை. எதுக்குடா நம்ம திராட்சை ரசம் காலியாக போச்சு, இதுக்கு வழி சொல்லுவார்னு வந்தால் அங்கே கால் கழுவுற இடத்துல தொட்டி தண்ணி காலியாக போச்சு. அந்த நாள் அந்த யூதர்களுக்கு எல்லாருக்கும் உள்ளே வரும்போது கால் கழுவுறதுக்கு தண்ணி வைக்கணும். அந்த தொட்டி காலியாக கிடக்கு. இவர் தப்பாக விளங்கிட்டாரோ, இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே, அவர்கிட்ட போய் தொட்டி காலியாக இருக்குன்னு சொன்னாங்களா, திராட்சை தொட்டி காலியாக இருக்காங்க. நான் ரெண்டாவது கேட்டு போகிறவள ஆண்டவரே அவருக்கு சரியாக கேட்டுச்சா, தொட்டி அங்கெல்லாம் காலி, உள்ள கிச்சனில் காலி. அது கூட அவனுக்கு கேட்கல. நேரா என்ன பண்ணானுங்க, தொட்டி தண்ணியை ஊற்றிட்டான். ஊற்றிட்டு அவர் ஜெபம் பண்ண கூட இல்லை ஏதோ அற்புதம் செய்து ஏதாவது ஒரு பவுடர் கொடுத்து கலக்கிட்டு போ, தண்ணியை ஊற்றிட்டான்னு சொன்னான். எடுத்துட்டு போய் மொண்டு வாரு. ஏங்க, கல்லால் அடிப்பான். தொட்டி ஆளுக்கு தொட்டியை களி தண்ணி வச்சுட்டு அதை மொண்டு மாறுறான்னு சொன்னான். பாருங்க, நான் நினைக்கிறேன் அவனோட விசுவாசத்தை பாருங்க. நான் அதை யோசித்து பார்க்குறேன். ருசி பார்த்தது யார் தெரியுமா? அங்கே பந்தி விசாரணை செய்கிறான ஒருத்தன், அவன் தாங்க ருசி பார்த்தான். இந்த பயலுக்கு ருசி பார்க்கல. நம்ம கையால் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம கையாலே அதை கொண்டு போய் திராட்சை ரசம்னு சொல்லி கொடுத்தா அடி விழுமா இல்லையா சொல்லுங்க? ஏன்னா யார் ருசி பார்த்தான்னு கேட்டால் பந்தி விசாரணை செய்கிறவன் தான் ருசி பார்த்தான். அவன் சொல்கிறான், முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தன் ரசத்தை வச்சுருந்தேன், எப்படியா இந்த ரசம் வந்தது, எவ்வளோ குயிக்காக வந்துடுச்சு, எப்படி வந்தது? நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய அற்புதத்தை காட்டிலும் அதில் கிரியை செய்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு அர்ப்பணிப்பு. கேள்வி கேட்காம கீழ்ப்பணிந்தான்.